உங்கள் வீட்டில் காஃப் சிரப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து தலையை சுற்றி அப்படியே தூக்கி போட்டுருங்க. மத்திய பிரதேசத்தில் 6 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமானதாக கூறப்படும் கோல்ட்ரிப் இருமல் மருந்து விற்பனைக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கோல்ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு காஃப் சிரப் தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த காஃப் சிரப் குடிச்சு நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஏன் அந்த காஃப் சிரப் குடிச்சு குழந்தைங்க இறந்தாங்க அப்படின்னா அதில் டைஎத்திலன் கிளைகால் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் இருந்திருக்கு. அது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா பெயிண்டில் அப்புறம் வண்டியில் பிரேக் ஆயிலில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் அதை போயிட்டு இந்த மெடிசனில் கலந்தனால அது வந்துட்டு நிறைய குழந்தைங்களோட ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணியிருக்கு. அதனால நிறைய குழந்தைங்க இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டாக்ஸிக் கெமிக்கலோ ஆர் ஆடட் கலர்ஸோ சேர்க்காம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஹோமியோபதிக் மெடிசன். நீங்களே பார்த்துருப்பீங்க, அது ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பில். ஆல்சோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஜஸ்ட் ஸ்வீட்டாக அது வந்து இருக்குது. ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ், ஹோமியோபதியில் காஃபுக்குன்னு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி டாக்ஸிக் சிரப்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஹோமியோ மெடிசன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட அவேர்னஸ்க்காக நான் இன்னைக்கு ஒரு 5 ஹோமியோ மெடிசன்ஸ் காஃப்கானது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அக்கோனைட். அக்கோனைட்டுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இப்போ தான் காஃப் ஸ்டார்ட் ஆகிருக்குது, நைட்டெல்லாம் வந்துட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு கஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த அக்கோனைட் மெடிசனை கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த கஃப் வந்துட்டு இன்னும் ரொம்ப நேரம் போகி நைட்டு ஃபுல்லாக இருமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, நைட்டு தான் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் ஸ்பாஞ்சியா அப்படிங்கிற மெடிசனை கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்சியா வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட இன்னும் கஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சியா மெடிசனை நீங்கள் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி கஃப் இருந்துகிட்டே வந்து அது வந்து ட்ரை கஃப்ல இருந்து மாறி அது வந்து சளியோட சேர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா ஹெப்பார் சல்ஃப் மெடிசன் வந்துட்டு நல்லா ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு தூங்குறப்போ தலையை கீழே வச்ச உடனே எனக்கு வந்து இருமல் வருது, தலை வந்து பில்லோவை தொட்ட உடனே இருமல் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரொசீரா வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு அந்த குழந்தைங்க இருமுனாலே அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு இருமுறாங்க, அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி ட்ரையாக நிறைய தடவை இருமுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஈரப்பதமான கிளைமேட்டில் அவங்களுக்கு இருமல் வருது அப்படின்னா நேட்ரம் சல்ஃப் வந்துட்டு நல்ல மெடிசனாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹோமியோவில் இந்த மாதிரி இருமலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன்ஸ் இதை தவிரவும் இருக்குது. பெட்டர் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸான ஒரு மெடிசனை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பியூரஸ்ட் ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் மெடிசன்ஸை நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க கேர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் அண்ட் யுவர் ஃபேமிலி. டேக் ஹோமியோபதி அண்ட் ஹாவ் அ ஹெல்தி லைஃப். ஸோ எந்த ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் நீங்களாக வந்து ஏதாவது ஒரு மெடிசன் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மெடிசனில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி கிளியர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.